ஸோ நீங்கள் விவர் ரீட்டெயிலராக என்ரோல் ஆகணும், உங்களோட கேவிசி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸோ பேனு, ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 37,200 வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சார். ஸோ இந்த 37,200 12 ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஸோ அது எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் காம்பினேஷன் வாங்கிக்கலாம். ஐப்பல்ஸ், ஐ காஃபி, ஐ ஸ்லிம், ஐக்கே, ஐக்கிலோ எதுனாலும். ஸோ ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 3,800 ஸோ நம்ம ரேட் வந்து 2,600. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 500 நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 12 ப்ராடக்ட்ஸுக்கு 500 வச்சு நமக்கு 6,000 ரீட்டைல் ப்ராஃபிட் வந்துடும். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம லாபத்தோடு தான் ஆரம்பிக்கணும். ஸோ கொடுத்த பணத்துக்கு பொருளும் வந்துருச்சு, ப்ளஸ் 6,000 கமிஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பண்ண போது ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ கேஎஃப்சி ஓனர் வந்து சிக்கன் சேல் பண்ணுறாரா, ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க் கொடுக்குறாரா சார்? கேஎஃப்சி ஓனர் வந்து ஃப்ரான்ச்சைசி தான் கொடுக்குறாரு. இந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க தான் சிக்கனை சேல் பண்ணுறாங்க. இப்போ டீ டைம் இருக்குன்னா அவங்க ஃப்ரான்ச்சைசி தான் டெவலப் பண்ணுறாங்க. அந்த கடை வச்சுருக்கவங்க டீ சேல் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி காஃபி டேர் ஓனர் வந்து ஃப்ரான்ச்சைசி தான் டெவலப் பண்ணுறாரு. அந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க காஃபியை சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை அதிகப்படுத்தணும், அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு 2 பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும். ஆக்சுவலி அவர் வந்து கை சுத்தம் வாய் சுத்தமாக இருக்கணும். கை சுத்தம் மீன்ஸ் குடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும். வாய் சுத்தம் மீன்ஸ் சொல்கிறத செய்யணும், செய்கிறத சொல்லணும், பொய் பேசாமல் உண்மையான ஒரு நபர். ஸோ உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட 2 நபருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. ஆக்சுவலி அவங்களும் உங்களை மாதிரி பிஸ்னஸ் டெவலப் பண்ணும்போது அடுத்த இன்கம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஓப்பனிங் போனஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் ஓப்பனிங் போனஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அவரும் உங்களை மாதிரி 37,200 பே பண்ணுவார். அப்போ மூலமாக உங்களுக்கு ஒரு 1,500, பி மூலமாக உங்களுக்கு ஒரு 1,500 கிடைக்கும். அடுத்து நம்ம கம்பெனி கொடுக்குற போனஸ் வந்து பிஸ்னஸ் இன்குபேட்டர் போனஸ். இப்போ பிஸ்னஸ் இன்குபேட்டர் போனஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடி நீங்கள் பர்சனலாக ஸ்பான்சர் பண்ணும்போது கம்பெனி வந்து 2,000 கொடுக்குறாங்க. அப்போ மூலமாக ஒரு 2,000, பி மூலமாக ஒரு 2,000. அப்போ ஏற்கனவே எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க? 6,000 ப்ளஸ் ஒரு 1,500, இப்போ 2,000. இப்போ உங்கள் இன்கம் என்ன ஆயிடுச்சு சார்? 13,000 வந்துருச்சு. ஸோ ஒருத்தர் ஆரம்பித்து 2 நபரை ஸ்பான்சர் பண்ணும்போதே ஸ்டார் 215 ரேங்க் அச்சீவ் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம கம்பெனி சொல்கிறது பிஏ ஸ்டார் 250 அண்ட் மேக் ஏ ஸ்டார் 250. நீங்கள் எப்படி ஸ்டார் 250 ஆனீங்களோ அதே மாதிரி அடுத்த 2 நபரையும் என்ன பண்ணும் சார்? ஸ்டார் 250 கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலி அப்போ அடுத்து என்ன பண்ணுவார்? 2 பேர் ரெஃபர் பண்ணுவார், பி 2 பேரை ரெஃபர் பண்ணுவார். நமக்கு ஒரு ப்ராடக்ட் 25 பிவி. ஆக்சுவலி அப்போ 12 ப்ராடக்ட்டுங்கிறது 300 பிவி. ஸோ 300 பிவிங்கிறப்போ ஒரு ஐடிக்கு வந்து 300 பிவி. அப்போ 300 600 பாயிண்ட் லெஃப்ட்டு, 600 பாயிண்ட்டு ரைட்டு. அப்போ அதில் ஒரு 6,000 நமக்கு என்ன கிடைக்கும் சார்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஏற்கனவே 13,000, இப்போ ஒரு 6,000. அப்போ நமக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு? 19,000 வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் டீமில் 2 ஸ்டார் 250 கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஸ்டார் 500 அச்சீவ் பண்ணணும். ஸ்டார் 500க்கு என்னென்னா லெஃப்டில் 5 ஸ்டார் இருக்கணும், ரைட்டில் 5 ஸ்டார் இருக்கணும். அப்போ லெஃப்டில் 5 ஐடி, ரைட்டில் 5 ஐடி ப்ளஸ் 600 பிவி நீங்கள் ரீட்டெயில் அப்கிரேட் பண்ணணும். ஆக்சுவலி உங்கள் ஐடியில் அப்போ லெஃப்டில் ஏற்கனவே 3 ஸ்டார் வந்துட்டாங்க. இன்னும் 2 ஸ்டார் வரும்போது இன்னொரு 600 பிவி லெஃப்ட் வரும். அப்போ இவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு, இவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் இங்கே ஒரு 600 பிவி. அப்போ உங்களுக்கு இன்னொரு 6,000 பேர் மேட்ச் கமிஷன் இருக்கும். ப்ளஸ் 600 பிவி ரீட்டெயில் பண்ணும்போது 24 ப்ராடக்ட்டு, அதில் ஒரு 12,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும் சார்? ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ உங்கள் டீமில் லெஃப்டில் 5 பேர், ரைட்டில் 5 பேர் வரும்போது உங்கள் பிஸ்னஸில் ஸ்டார் 500 அச்சீவ் பண்ணும்போது உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் 37,000 என்ன வந்தாச்சு சார்? திரும்ப வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு 12 பொருளும் வந்துருச்சு, லாபமும் வந்துருச்சு, டீமை டெவலப்பாக அந்த 37,000 வந்துருச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் நமக்கு வரப்போகுது. ஆக்சுவலி பேசிவ் இன்கம் வரணும்னா நீங்கள் வந்து பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் பண்ணணும். பவர் ஆஃப் டூப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாசி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்?
கடல் பாசின்னு சொல்லுவோம்ல, அது என்ன பண்ணணும், 1 போட்டிங்கன்னா 2 ஆகும், அடுத்த நாள் 4 ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு கிணத்துல அந்த பாசி டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கு பாதி கிணறு ஃபில் ஆகிறதுக்கு 30 நாள் தேவைப்படுது. எவ்வளோ சார்? 30 நாள். மீதி கிணறு ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் சார்? ஒரு பாசி போட்டால் அது 2, 4, 8 டெவலப் ஆகி 30 நாளில் பாதி கிணறு ஃபுல் ஆயிடுச்சு. மீதி கிணறு ஃபுல் ஆகிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 30 நாள் சார். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 1, 2, 4, 8, 16 டெவலப் ஆகும்போது ஒரு 50 பாசி வந்தாலே பாதி கிணறு ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். இப்போ மீதி கிணறுக்கு இன்னொரு 50 பாசி தான் வேணும். அப்போ என்ன ஆகும்? மறுநாளே ஃபில் ஆயிடும். இதுதான் வந்து பிஸ்னஸோட சக்ஸஸ். ஆக்சுவலி நிறைய தொழிலதிபர்கள் வந்து உடனே வந்து டெவலப் ஆகிடுறாங்க. அது எப்படின்னா இந்த மாதிரி பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். அப்போ உங்களோட டூப்ளிகேஷன் வந்து பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்கள் சக்ஸஸ் வந்து பெரிய லெவலில் நடக்கும் ஆக்சுவலி. அப்போ நம்ம பிஸ்னஸில் எப்படி சார் டூப்ளிகேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி பேசிஸில். என்ன சார்? வீக்லி மந்த்லின்னு வச்சுக்கலாம். இப்போ வீக்லி பேசிஸ் பார்க்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு நம்ம இன்கம். இப்போ வீக்லி பேசிஸ் மொதல் வாரம் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? ஸ்பான்சர் பண்ணால் பேர் மேட்சில் 3000 ரூபா வரும். அடுத்த வாரம் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க சார்? ஆட் பண்ணுறாங்க. இப்போ தனியாக இந்த நபர் நீங்கள் 3 பேர் ஆகிட்டீங்க. 3 பேர் சேர்ந்து இந்த 2 பேரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் இன்கம் 6000. அடுத்த வாரம் அந்த 7 பேர் சேர்ந்து அடுத்து 8 பேர் வர்றதுக்கு என்ன பண்ணுறீங்க சார்? சப்போர்ட் பண்ணுறீங்க. லெஃப்டில் 4 பேர், ரைட்டில் 4 பேர். அப்போ உங்கள் இன்கம் வந்து 12000 ஆயிரும். இப்போ எத்தனை பேர் ஆகிட்டோம்? 15 பேர் ஆகிட்டோம் டோட்டலாக. இப்போ அடுத்த வாரம் 15 பேர் சேர்ந்து அடுத்து 16 பேர் என்ன பண்ண போகிறோம் சார்? ரெக்ரூட் பண்ண போகிறோம். அப்போ உங்கள் இன்கம் 24000. அப்போ இந்த டீம் ஒர்க் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலி. அப்போ 5வது வாரம் 48000, 6வது வாரம் 32 ஐடி லெஃப்ட், 32 ஐடி 96000. ஸோ 7வது வாரம் 64 ஐடி லெஃப்ட், 64 ஐடி ரைட்டு, 1,92,000. ஸோ 8வது வாரம் 128 ஐடி, 128 ஐடி வேணும். ஆனால் நமக்கு 84 போதும் ஆக்சுவலி. லெஃப்டில் 84, ரைட்டில் 84 வந்தாலே 2,50,000 நமக்கு என்ன வரும் சார்? இன்கம் வரும். அப்போ நீங்கள் வீக்லி பேசிஸ் பிஸ்னஸ் டெவலப் பண்ணால் கூட 8 வாரத்தில் என்ன பண்ணலாம் சார்? இந்த சீலிங் இன்கம்மை அச்சீவ் பண்ண முடியும். இல்லை சார் நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன், 3 மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கூட 3000, 6 மாதத்துக்கு 12000, 9 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 3000, 6 மாதத்துக்கு 6000, 9 மாதத்துக்கு 12000, 12 மாதத்துக்கு 24000, 15 மாதத்துக்கு 48, 18 மாதத்துக்கு 96, 21 மாதத்துக்கு 192, 24வது மாதத்துக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சார்? சீலிங்கு அச்சீவ் பண்ணலாம். அப்போ 8 வாரத்துலேயும் நீங்கள் இந்த இன்கம் அச்சீவ் பண்ண முடியும், இல்லை 24 மாதத்துலேயும் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் வாரம் 2 லட்சம், மாதம் 10 லட்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் சார்? சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த பவர் ஆஃப் டூப்ளிகேஷனில் கண்டிப்பாக முடியும். அப்போ 8 வாரத்தில் நடக்கலைன்னா கூட 24 மாதத்துலையாவது பண்ண முடியும். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகணும். அப்போ நீங்கள் பிஸ்னஸில் கஸ்டமர்ஸுக்கு 90% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரையும் ப்ராடக்டை கொடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கு 10% என்ன பண்ணுங்க சார்? இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லாத்தையும் பிஸ்னஸ் பேசாமல் கரெக்டான நபர்கள்ட்ட மட்டும் பிஸ்னஸ் பேசலாம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணுறீங்களோ உங்களால் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு 115 நபர்கள் 1 கோடிக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க சார்? அச்சீவ் பண்ணிட்டாங்க. 2030க்குள்ள நம்ம கம்பெனி 1000 கோடிகளை உருவாக்க போகிறோம். அந்த 1000 crore உங்கள் பேரும் என்ன பண்ணணும் சார்? இருக்கணும். அதை நீங்கள் இன்ஷேர் பண்ணணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். பிளான் பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரும் உங்கள் கூடவே இருக்கோம். ஸோ பெரிய அளவில் நம்ம என்ன பண்ணலாம் சார்? ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் சார்? மக்களுக்கு